கோவை மாநகராட்சி மேயர் வேட்பாளர் தேர்தல் எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் பாஜகவினரின் புகாரினால் திடீரென நிறுத்தப்பட்டது. இதுவரை நடைபெற்று முடிந்த சுற்றுகளின்படி அதிமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முன்னிலையில் இருந்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்போம். நேசராஜ், கோவை மாநகராட்சி மேயர் வேட்பாளர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இதுவரை எத்தனை சுற்றுகள் முடிவடைந்திருக்கு? இதுல எந்த வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார்? இந்த வாக்கு எண்ணிக்கை திடீரென நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? இது குறித்து விரிவாசம். கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலை பொறுத்தவரை அஇஅதிமுக சேர்ந்த கணபதி ராஜ்குமார் 2,56,704 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். அடுத்ததாக பிஜேபியை சேர்ந்த நந்தகுமார் 81,217 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திலும், அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பத்மநாபன் 21,648 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கார். தற்போது அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் தெற்கு மண்டலத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கை இயந்திரம் சீல் உடைக்கப்பட்டுள்ளது என பிஜேபியினர் குற்றம் சாட்டினர். அதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது நாம் பிஜேபி மேயர் வேட்பாளர் நந்தகுமார் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். சார், எதனால என்ன ப்ராப்ளம் ஆச்சு? குறிப்பாக தெற்கு மண்டலத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் பெட்டியில் சீல்கள் உடைக்கப்பட்டு இருக்கின்றன. அதிகாரியிடத்தில் கேட்கும் பொழுது அந்த மிஷினை சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் ஆன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கிறப்பல அந்த மிஷினை மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே எண்ணிட்டு போக வேண்டியதான். எதுக்காக அதுக்கு ஒரு பெட்டி, அதுக்கு ஒரு சீலு, அதுக்கு இவ்வளவு காவல்துறை போட்ட அதிகாரிகள் எதுக்காக போய் காவல்துறை பாதுகாப்பு இருக்க வேண்டும்? அதனால தவறுகள் நடந்திருக்கின்றது. சார்பாக நம்மளுடைய தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் மனு கொடுக்க எடுப்பார்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.